இன்னியோட நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 4-5 நாள் ஆகுது. ஆனால் என்னைக்கு ஷிஃப்ட் ஆனமோ அதே சீன் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. நான் டென்ஷன் எடுத்துக்கல, என்னால் முடியல. பரவாயில்ல, பண்ணும்போது பண்ணுவோம். ஆனால் தீபாவளி வருது, அதுக்கு முன்னாடி எவ்வளோதான் தள்ளி போட்டால் கூட தீபாவளிக்கு முன்னாடி எடுத்து வச்சேன். ஆனால் அட்லீஸ்ட் கிச்சன் செட் பண்ணி ஆனோ, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து தசரா வெக்கேஷன் போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை பசங்க வந்து தம்பி கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ அதனால் அந்த ஒரு ரிலாக்ஸேஷனு. ஸோ சமையல் எல்லாம் ரொம்ப எனக்கு டென்ஷன் இல்லை. வெளியில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த பண்டால் நல்லா நமக்கு கோயில் சாப்பாடப்போ. ஸோ கொஞ்சம் இண்டக்ஷனில் கீக் ரோபோ இருந்துச்சு, அதில் கொஞ்சம் இட்லி தோசை ஊற்றுறது, டீ காஃபி போடுறது, அந்த மாதிரி லேசான சமையல் தான். ஆனால் தீபாவளிக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ சோஃபா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம பழ சோஃபா. நான் சோஃபா ஸ்டோரி சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ நீங்கள் அந்த ஷிஃப்டிங் வீடியோ விலாக் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ வெல்கம் டு மந்திர். நம்ம கிச்சனில் நியூ அடுப்பு வந்தாச்சு. அடுப்பு வந்து நான் ஹாப் வாங்கலை. நான் எல்லாருக்குமே சின்சியர் ரிக்வெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஹாபுக்கு போகாதீங்க. அது என்னவோ எனக்கு வந்து நம்ம இந்தியன் குக்கிங்க்கு அது ஒரு மாதிரி எனக்கு தெரியல. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நீங்களும் ஏன் மாதிரி அப்படின்னாக்கா போகாதீங்க. இது ரொம்ப வசதியாக இருக்குது. இது வந்து குக் டாப். இது அடுப்பு தூக்கி நல்லா க்ளீனாக தொடச்சிடலாம். அது எனக்கு வந்து ரொம்ப ராக்கெட் ஸ்பீடில் எனக்கு சமையல் நடக்கணும் காலையில். ஸோ இதுதான் நமக்கு ஓகே. ஸோ அம்மா வந்துட்டாங்க, என் மாமியார். அதாவது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரு நாளோ 2 நாள் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் கிச்சன் செட் பண்ணிடுவோன்னு சொல்லி இது பாருங்கள், பலகாரம் எல்லாமே வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளோட மந்திர் நேம் பிளேட் ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. 2 மாதம் ஆச்சு ஆர்டர் கொடுத்து, கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அழகாக நம்ம பேர், வீட்டு பேர், ஹஸ்பண்ட் என்னோட பேர் போட்டு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு ஒரு குழந்தையோடது. ஸோ அங்கே தான் நம்ம சொசைட்டியில். ஸோ இங்கே ஒரு 10 பேர் நாங்கள் வந்திருக்கோம். அந்த 10 பேரோடையும் ரொம்ப நல்லா எங்களோட கெமிஸ்ட்ரி, அதாவது நல்ல எங்கள் டைப் எல்லாருமே. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள். அது நிறைய இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாட்லக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி கேதரிங்ஸ், இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸு, அவங்க நம்ம வீட்டுக்கு போகிறது, நம்ம அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம அவங்க வீட்டுக்கு, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஷிஃப்ட் ஆகிறோம் இல்லைங்களா. உங்கள் வீட்டில் இந்த வேலை முடிஞ்சிருச்சா, இது எப்படி பண்ணியிருக்கீங்க, அந்த கான்டாக்ட் நம்பர் எனக்கும் கொடுங்க, எங்கள் வீட்லேயும் இந்த வேலை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு குரூப் டீம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம். அது எல்லாருக்குமே இது ஃபஸ்ட்டு தீபாவளி, தலை தீபாவளி. அண்ட் யாருமே ட்ராவலிங் கிடையாது, எல்லாமே இங்கே தான் தீபாவளி கொண்டாடுற பிளான் இருந்துச்சு. எல்லார் வீட்டில் அவங்க ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர ஜாலி. அதாவது அந்த வைபே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அம்மா, அதாவது என் மாமியார் வந்து வெளியில் வந்து லைட், விஹான் கூட்டிகிட்டு வந்தால் வாங்க லைட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கன்னு. ஸோ என் ஹஸ்பண்டும் விஹானும் சேர்ந்து லைட்ஸ் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி விட்டோம். ஸோ ரொம்ப எல்லாம் கவர் பண்ணல, கொஞ்சம் முடிஞ்ச இதுக்கு கொஞ்சம் லைட்ஸ், வீட்லேயே இருந்த லைட்ஸ் தான் இது. கொஞ்சம் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், கொஞ்சம் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ இப்படி தான் லுக் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் நாளைக்கு பார்த்து போகணும்னு சொல்லி இது. ஸோ அப்புறம் எல்லார் வீட்டில் பாருங்கள், நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு இருந்துடும். சில பேர் ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரங்கோலி எல்லாம் பாருங்கள், இது நம்ம வீட்டு ரங்கோலி கிடையாது. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, கோலம் போட்டு, பூ கோலம், ரங்கோலி, கலர்ஸ் எல்லாம் போட்டு. அதே மாதிரி நாங்கள் 1 நாள் 2 நாள் முன்னாடியிலேருந்தே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிச்சன் எல்லாம் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாதம் ஆகிப்போச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வேறு மாதிரி இருக்கும், அதாவது இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து அப்போ இருக்கிற இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூ அலங்காரம் எல்லாம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி தான் தீபாவளி. குட் மார்னிங். நம்ம ஃபர்ஸ்ட் தீபாவளி நம்ம வீட்டில். ஸோ இதோட ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாமே நான் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கேயும் நான் ஃபாலோ பண்ணலாம். சிலது வந்து நான் விலாக்ஸில் கவர் பண்ணாதது தான் அங்கே நான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ பத்மா விலாக்ஸ். ஸோ மார்னிங் டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது. இது கல், இது ராஜஸ்தான்லேருந்து ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வீட்டோட லுக். கொஞ்சம் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பூ மாலை, இதெல்லாம் கொஞ்சம் தோரணம், இதெல்லாம் நான் கொஞ்சம் டிமார்ட்டில் வாங்கி கொஞ்சம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்.
ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான் நான் கோலம் போட்டேன். ஸோ தீபாவளி அன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து எல்லாம் குளித்து ரெடி ஆகி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி என்ன இருக்கும், இட்லி கறி குழம்பு தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட புது வளையல். ஸோ அன்றைக்கி இனாகிரேட் பண்ணலான்னு வச்சுருந்தேன் தீபாவளி அன்னைக்கு. ஸோ நம்ம வந்து அக்கத்து பக்கத்தில் கூட கொஞ்சம் கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணி சமைச்சேன். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னாக்கா மாமியாரும் என் ஹஸ்பண்டும் ஜெயிலர் படம் பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி நிறைய நல்ல நல்ல படம் போட்டிருந்தாங்க. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தாங்களோ என்னமோ. ஸோ நான் இங்கே வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து அதே இட்லி கறி குழம்பு தான். இட்லி பார்த்திங்கன்னா ஃபுல் டே கண்டினியூ ஆகும். பேட்ச் பை பேட்ச் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுட்டே இருந்தேன். இது வந்து கொஞ்சம் புலாவும் பண்ணிடலாம், கறி குழம்புக்கு நல்லா இருக்கும், லஞ்சுக்கும் நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லி. ஸோ நான் பலகாரம்னு ஒன்று வீட்டில் செய்யலையா, நான் அடுப்பில்லை, என் வீட்டு கோலம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம இதுவே நல்லா இட்லி கறி குழம்பே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் நம்ம அக்கத்து பக்கத்துலன்னு சொல்லி கொஞ்சம் புலாவு, கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் கறி குழம்பு இதெல்லாம் தான் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ஏதாவது எண்ணெயில் போட்டு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடியும் நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு. இதுவே எங்களுக்கு மார்னிங்கே நல்லா ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வடை செய்யலாமா பூரி செய்யலாமான்னு பார்த்தேன். சரி பேசாமல் நம்ம வந்து சாங்கியத்துக்கு கொஞ்சம் வத்தல் செஞ்சிடலாம், லைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வத்தல் செஞ்சாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு சூடாக இட்லி ஊற்றியாச்சு. அண்ட் நம்ம லஞ்சை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சாலட், கொஞ்சம் வத்தல், இதெல்லாம் தான் எங்களோட லஞ்ச். பசங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வரல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த பட்டாசு வேலை தான். எனக்கும் பட்டாசுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு பிடிக்காது பட்டாசு. ஸோ சாயங்காலமாக வந்து எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிக்கிற பிளான்னு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 ஃபேமிலி தான் இருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நல்ல இடம் காலியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த இடம் பஞ்சமே இல்லை. எங்கே யாருக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி போயிட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஒரு கேதரிங்காக நாங்கள் வந்து பட்டாசு வெடித்தோம். ஸோ லஞ்ச் ரெடி. ஸோ நான் இன்னொரு வீட்டுக்கு கொடுக்க போனால் அவங்க வந்து வீட்டில் இல்லை. சரி கொஞ்ச நேரம் பொறுத்து கொடுக்கலான்னு சொல்லி பாருங்கள், இதுதான் நம்மளோட லஞ்ச். நானும் மத்தியானமும் இட்லி கறி குழம்பு தான் சாப்பிட்டேன். அதே என்னவோ தீபாவளி அன்னைக்கு இந்த இட்லி கறி குழம்பு சாப்பிடும்போது அப்படி ஒரு மேஜிக்கல் டேஸ்ட் வரும். ஸோ இங்கே பேக்கிங் ரெடி. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், அன்றைக்கி ஃபுல் டே இந்த வேலை தான், சமையல், சாப்பிட்றது, கொஞ்சம் ஏதாவது டிவி பார்க்குறது, அவ்வளோதான். நான் எல்லா வீட்டுக்கு போகிறது, கேட்சிங் அப். ஸோ இன்னும் என்ன சொல்கிறது, வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் டென்ஷன் எடுத்துக்கல. ஏன்னா என்னால் முடியல. அதாவது அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணல இன்னும். அந்த ஹாலில் அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு இல்லையா, எல்லாமே எடுத்து நான் வந்து மேலே போட்டு வச்சுருக்கேன் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூமில். ஸோ நான் வந்து பிளான் பண்ணி நல்லா ப்ராப்பராக நம்ம வீட்டு ஹோம் டூர் நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு செட் ஆகி போச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஃபுல் செட்டு, அதாவது நீங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் அப் எல்லாம் இருக்குது. சரி நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த வேலை இன்னுமே எங்களுக்கு முடியல. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ராப்பராக ஒரு ஹோம் டூர் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சாயங்காலமாக விளக்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்க போயிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கலாம், பெங்காலி ஸ்வீட்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாக்கா வீட்டுக்கு யாருனா வந்தாக்கா கூட நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இது கொஞ்சம் என்னது மோத்திச்சூர் லட்டு, கொஞ்சம் பாதுஷா. அந்த கேப்பில் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு இன்னும் ஸ்வீட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இந்த மைசூர் பாக் டேஸ்ட்டில் வந்து ஒரு இது இருக்கும், சோன் பாப்படி. எனக்கு சோன் பாப்படியே பிடிக்காது, பட் இது ரொம்ப மெல்ட் இன் மவுத், ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபி மாதிரி. ஸோ அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், பாதுஷா எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட தீபாவளி பலகாரம். ஸோ இதே தான் வேலை. ஸோ ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கும் வந்திருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த டைமில் இருக்கிற இதில் வந்து எனக்கு சுத்தமாக விலாகோட மைண்ட் செட்டே இல்லை. சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம், ஷேர் பண்ண முடியும் போது பண்ணுவோம். பாருங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்தது. ஸோ இது வந்து அங்கே நாங்கள் பட்டாசு வெடிக்கும் போதே அவங்க வந்து பிளேட்டில் வச்சு எல்லாருக்குமே சர்வ் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் வேறு பேக் பண்ணி கொடுத்து எல்லாருக்குமே அங்கே வந்து சர்வ் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பட்டாசு வெடித்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட புது தீபாவளி கொண்டாடினோம். எல்லாருக்குமே இது புது தீபாவளி தான், புது வீட்டில். இது நான் போட்ட கோலம் கிடையாது. பாருங்கள் லைவ் ஸ்நாக்ஸ் கவுண்டர்.
ஃபுல் டைம் ஆனாக இருந்துச்சு, ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ். ஸோ அன்றைக்கி வந்து லேட் நைட் வரைக்கும் பட்டாசு வெடிச்சிச்சுன்னு நான் எல்லாம் கூட உட்காந்துட்டு கம்பெனி கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் வந்து நைட்டுக்கு லேட்டாக தான் படுத்தோம், ஒரு மூவி ஏதோ பார்த்துட்டு. அடுத்த நாள் வந்து வீட்டில் மூவி பார்த்தோம். அடுத்த நாளும் பெருசாக சமையல் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிற மிச்சம் மீதி இது பண்ணிவிட்டு தயிர் சாதம் ரசம் சாதம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ மூவி போயிட்டோம், ஜிகரதண்டா பார்ட் 2. ஸோ இது என்ன சொல்ல வந்தேன், ஸோ பொங்கலே போயிடுச்சு, இப்போ தீபாவளி விலாகான்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் என்னால் நிஜமாகவே முடியல. இது அட்லீஸ்ட் இவ்வளோனா நான் ஷேர் பண்ண முடியுதை எடுத்து வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ பொங்கல் விலாக் நான் போட்டுட்டேன், நல்ல வேலை. அது எடுத்த உடனே சூடோட சூடு போட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் நம்ம புது வீட்டில் பொங்கல் விலாக். வேறு என்ன சொல்ல வந்தேன், இந்த சோஃபா வந்து நம்ம பழைய சோஃபா தான். இந்த வீட்டில் வந்து எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் வராது. ஒரு வேல்யூ ஆட் இல்லாமல் அந்த பொருள் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பார்த்து யோசித்து தான் வாங்குகிறோம். ஸோ இது வந்து ஸ்வீட் எனக்கு பிடிக்கும். இது வந்து பால் பேனின்னு சொல்லுவாங்க. இது வந்து பூரி மாதிரி இருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு. இது வந்து சூடாக பால் ஊற்றி நீங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு மோத்திச்சூர் லட்டு க்ரஷ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெவி அன்ஹெல்தி தான், ஆனால் செம்மையாக இருக்கும் எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடும்போது இண்டல்ஜ் ஆனோன்னா. ஸோ இது படுத்துக்கல, என்னால் நிஜமாகவே முடியல. ஸோ திங்ஸ் எல்லாமே வந்து பொறுமையாக இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ என் மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்லி கீழே மட்டும் நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கிச்சன் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷனல் அண்ட் புது அடுப்பில் சமையல் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட என்னோட ஃபீட்பேக் அது. அந்த மாதிரி அடுப்பு ஹாபுக்கு பதிலாக இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ளீனிங் இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும், இந்தியன் குக்கிங்க்கு செம்ம கம்பேட்டபிள். ஜம்போ சைஸ் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஃப்ளேம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பெரிய அண்டா வச்சு கூட பெரிய பிரியாணி செய்கிற மாதிரி, பெரிய சமையல் அட் அ டைம் 4 பெரிய பாத்திரம் வச்சு செய்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபேவர் பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன், ப்ரொமோஷன் கிடையாது. சிம்னி இன்னமே தான் வாங்கணும், அது பார்த்து பொறுமையாக வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ மூவி பார்த்துட்டு ஒரு லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டோனட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஈவினிங் இன்னொரு பார்ட்டி இருக்குது, அதனால. ஸோ நம்ம அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.